गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्यां नमः। திரிபுர சுந்தரி மானச பூஜா ஸ்தோத்திரம். இன்னைக்கு புதுசா நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண போறோம். இத ஆதிசங்கர பகவத்பாதாள் நமக்கு கொடுத்திருக்கார். அம்பாளை பத்தி பூரா வர்ணிக்கிற ஸ்லோகங்கள் தான் இது. எப்படி அவளை பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிற ஸ்லோகம் தான் இது. அம்பாளை நம்ம முதல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்மளோட சின்ன மூளைக்குள்ள அவளோட பெரிய தத்துவத்தை நாம நன்னா புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? நம்ம இது இப்படி அது அப்படி அப்படின்லாம் சொன்னா எது எப்படி ஒரு கன்ஃபியூஷன் வரத்தானே பண்ணும். அதனால அவளை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல 3 ரூபமா பிரிச்சுப்போம். ஸ்தூல ரூபம், சூக்ஷ்ம ரூபம், பராரூபம் அப்படின்னு 3 ரூபமா பிரிச்சுக்கலாம். இப்ப ஸ்தூலன்னா என்ன, சூக்ஷ்மன்னா என்ன, பரான்னா என்ன? ஸ்தூல ரூபம் அப்படிங்கும்போது ஸ்தோத்திரம், தியானம் இதெல்லாம் சொல்லி அவளை வர்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், சிவ, கணேச இதுல இருக்கிற சகஸ்ரநாமத்தெல்லாம் எடுத்துட்டோம்னா எந்த சகஸ்ரநாமத்தை சொல்லணும்னாலும், எந்த இது ஆரம்பிக்கணும்னாலும் முதல்ல ஒரு தியான ஸ்லோகம்னு ஒண்ணு சொல்லுவோம். அந்த தியானத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, எந்த சகஸ்ரநாமத்தை நம்ம சொல்றோமோ அந்த மூர்த்தியினுடைய ரூபம், அந்த மூர்த்தியினுடைய வர்ணம், அவ வச்சிருக்கிற ஆயுதம், அவளோட வாகனம், இது மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதையெல்லாம் சொல்லி வர்ணிக்கிறது தான் ஸ்தூல ரூபம். வர்ணிக்க 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 அந்த ரூபத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம அப்படியே மனசுல அதை கொண்டு வந்துட்டே இருப்போம். அப்படி பார்க்கறது, இப்படி வர்ணிக்கிறது, இந்த மாதிரி வர்ணிக்கிறத வச்சுட்டு இதை ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றது, அப்படியே மனசுல உருவகப்படுத்திக்கிறது. அப்ப நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை வச்சுட்டு நம்ம ஸ்தோத்திரங்கள்லாம் பாடுறது, அது ஸ்தூல ரூபம். சூக்ஷ்ம ரூபம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மந்திர ரூபம். மந்திரமா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. இது என்னடா இது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு மரம் பெருசா இருக்கு. மரம் பெருசா திடீர்னு இருக்கு. ஏன்னா பெருசா திடீர்னு வந்துருமா மரம்? வராது. சின்னதா ஒரு விதை இருக்கும். அந்த குட்டியோண்டு விதை தான் நாளடைவுல கொஞ்சம் 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 கொஞ்சமா வளர்ந்து பெருசா. இப்ப ஒரு மரத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இது இத்தினோண்டு தானே இருந்தது விதை, இது இவ்வளோ பெருசு இருக்கே. அந்த மாதிரிதான் சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கிறது மந்திரங்கள். அது வெறும் எழுத்து, வெறும் பீஜ மந்திரங்கள். அந்த பீஜ மந்திரங்கள், அந்த மந்திரத்திற்கு சக்தி அதிகம் உண்டு. அந்த மந்திரத்துக்கும் தெய்வத்துக்கும் தேவதைகளுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஒரு தனி சக்தி, பவர் இருக்கு. नमः शम्भवे च मयो भवे च नमः शङ्कराय च मयस्कराय च नमः शिवाय च शिवतराय च. ஒண்ணுமே இல்லை. நம்ம அது எப்படி மந்திரத்துக்கு பவர் இருக்கா, இதெல்லாம் ஒன்றும் புரியலையே அப்படின்னாக்க சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். இப்ப ஏதோ ஒரு இதுல நான் உங்ககிட்ட கொஞ்சம் என்னுடைய வார்த்தையில கடுமையை ஏற்றி வேகமா பேசுறேன், கோபமா பேசுறேன்னு வச்சுக்கும் போது அந்த மாதிரி வார்த்தையை நான் பிரயோகப்படுத்தும் பொழுது யார் அந்த பக்கம் அந்த வார்த்தையை வாங்கிக்கிறாளோ அவ மனசுல அது தைக்கிறதா இல்லையா? மனசுல ஒரு பாதிப்பையோ ஒரு வருத்தத்தையோ உண்டாக்குறதா இல்லையா? அப்ப நான் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கேன், என்ன நீங்க யாரும் பார்க்கல. அந்த பக்கம் நீங்க எங்கேயோ உட்காந்துருக்கீங்க, உங்களை யாரும் நான் பார்க்கல. நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற கனெக்ஷனே இந்த வார்த்தை தான். அப்ப இந்த வார்த்தைக்கு சக்தி இருக்கா இல்லையா? அதே மாதிரி மனசை பாதிக்கிறது அந்த வார்த்தை தான் பொழுது அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த மந்திரங்களுக்கு சக்தி இருக்கு.
இந்த மந்திரத்தை நாம உச்சாடனம் பண்ணும் பொழுது எந்த தெய்வத்தை நினைத்து கொண்டு நாம் ஒரு மந்திரங்களையும் உச்சாடனம் பண்றோமோ அதுக்குதான் சொல்றது மந்திரங்களை எல்லாம் உச்சரிக்கும் பொழுது பர்ஃபெக்ஷன் தேவை. அது அந்த தெய்வத்தை போய் சேருகிறது. நாம சொல்றதினுடைய அர்த்தம் என்னங்கிறது அந்த தெய்வத்துக்கு தெரியுமா இல்லையா? அவ அதை புரிஞ்சுப்பாளா இல்லையா? அவ புரிஞ்சுட்டு அதுக்கு வேண்டியதை செய்வாளா இல்லையா? அதுதான் மந்திரத்தினுடைய பவர். ஆனா நம்ம மந்திரத்தின் மூலமாக நான் உங்களை பார்க்கல, நீங்க என்ன பார்க்கல, நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற கனெக்ஷனே இந்த சக்தி ஒண்ணுதான், இந்த வெறும் வார்த்தை ஒண்ணுதான். இந்த வார்த்தையில இருக்கிற இந்த சக்தி தான் நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற கனெக்ஷன். அததான் சூக்ஷ்ம ரூபம். பார்க்க முடியறதா நம்ம ரெண்டு பேருக்கும்? இல்லை. அதே மாதிரிதான் இது சூக்ஷ்ம ரூபம். அடுத்தது பரம் ரூபம் அப்படிங்கிறதே அது என்ன? சூக்ஷ்மம் பிளஸ் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறது. சூக்ஷ்மம் சூக்ஷ்ம ரூபம் பிளஸ் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறது. அந்த நிலைக்குத்தான் பரம். அந்த ரூபத்தை பார்க்க முடியுமான்னா அதுவும் முடியுங்கிறார் பகவான். எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா அதுக்கு உபாசனா மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குன்னு நியமங்களும் இருக்கு. அந்த நியமம் அந்த ரூல் படி அந்த உபாசனைய பண்றதுக்கு அந்த லைன்ல நாம போனா நிச்சயமா பார்க்க முடியும். சரி, அந்த உபாசனையை எப்படி பண்றது? அதையும் 3 விதமாங்கிறார். அதுக்கும் 3 விதம் கொடுக்கிறார். ஸ்தூலமானா நம்ம கண்ணால பார்க்க முடியறதுன்னு சொன்னோம். அப்போ கோவில்ல இருக்கிற அச்சா ரூபம், அந்த ரூபத்துக்கு போய் ஸ்தோத்திர வடிவத்தில் யாகங்கள்லாம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி அந்த ரூபத்தில் ஏன் அம்பாளே சித் அக்னி குண்ட, அம்பாள் எதுலேருந்து வந்தா? சித் அக்னி குண்ட சம்பூகா. அந்த அம்பாள் சித் அக்னி குண்டத்திலிருந்து வந்தவள். அப்ப யாகங்கள்லாம் பண்ணி அவளை ஆராதிக்கும் பொழுது சந்தோஷப்பட்டு சோத்திரம் சொல்றா நம்ம குழந்தைகள்லாம் அப்படின்னு அவ சந்தோஷப்படுவா. நாம அவ சந்தோஷப்படணும்னு ஒன்னுத்தையும் சொல்ல நாம சொல்றத பார்த்து அவ சந்தோஷப்படுவா. அப்பேற்பட்டவள் அம்பாள் மகா யாக கிரம ஆராத்யா. லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்ற ஒரு நாமம் மகா யாக. பெரிய பெரிய யாகங்களை எல்லாம் கிரமப்படி செய்து ஆராதித்தோமானால் அததான் யாகங்கள்லாம் பண்ணு இந்த ஸ்தூல ரூபத்தை இப்படி யாகத்தின் மூலமாக உபாசனை பண்றது. அதுல அவ சந்தோஷப்படுறா. இது ஒண்ணு உபாசனை மார்க்கம். சூக்ஷ்ம ரூபத்தை எப்படி? சூக்ஷ்ம ரூபம் அப்படின்னா மந்திரம்னு அப்பவே சொன்னோம். அப்ப அந்த மந்திரத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? ஜபம் பண்ணணும். இந்த இதெல்லாம் வச்சுட்டு இருப்பா, ஸ்படிக மாலையெல்லாம் வச்சுட்டு இருப்பா, ருத்ராட்ச மாலையை வச்சுட்டு இருப்பா, கையில ஜபதபங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பா. இந்த ஜபதபங்களை பண்றது எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா வாயை விட்டு சொல்றதுன்னு சிலது இருக்கு, வெறும் உதட்ட அசைவுல மட்டும் சொல்றதுன்னு சிலது இருக்கு, மனசாலேயே சொல்றதுன்னு சிலர் இருக்கு. அப்படியெல்லாம் உபாசனை செய்யறது அப்படின்னு இருக்கு. அப்படி சூக்ஷ்ம ரூபத்தை அதன் மூலமாக உபாசனை செய்தல். இததான் லலிதா சகஸ்ரநாமத்துல நம்ம எப்படி எல்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் பிரமாணம் அங்கேயே இருக்கு. லலிதா சகஸ்ரநாமம், தேவி பாகவதம், அதுக்கப்புறம் சௌந்தரிய லகரி, எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா அம்பாளினுடைய இந்த தத்துவத்தை ரொம்ப அற்புதமா விவரிச்சிருக்கும். லலிதா சகஸ்ரநாமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. பரா பிரத்யக் சிதி ரூபா பஷ்யந்தி பரதேவதா மத்தியமா வைகரி ரூபா பக்தமானசனம்சிகான்னு அப்புறம் போயிட்டே இருக்கு. வைகரி அப்படின்னா வெளிப்படையா வெளியில தெரியறது, வாக்ஸ்வரூபமா தெரியறது, பஷ்யந்தி மத்தியமான இடைப்பட்டு இருக்கிறது, பிரத்யக்னா உள்முகம் அந்தர்முகமாக இருக்கிறது, பரானா இதுக்கெல்லாம் மேல பரஸ்வரூபம், இது எல்லாத்துக்கும் மேல. இப்ப அந்தர்முகமா பண்றது இத திரிபுர சுந்தரி உபனிஷத்துல இது இருக்கு. அந்தர்முகமா எப்படி தியானம் பண்றது அப்படின்னு திரிபுர சுந்தரி உபனிஷத்துல இது இருக்கு. இதுக்கும் வியாக்கியான கர்த்தா யாருன்னா பாஸ்கர ராயர் தான். அதே மாதிரி லலிதா சகஸ்ரநாமத்துல நம்ம மகாயாக கிரமாராத்யான்னு ஒரு நாமத்தை இப்ப பார்த்தோம். அதே லலிதா சகஸ்ரநாமத்தை ரகோயாக கிரமாராத்யான்னு இன்னொரு நாமம் இருக்கு. அது ரகசியமாக ரகோ யாக கிரமாராத்யா, ரகசியமாக. ரகசியமானா என்ன அப்படின்னா அந்தர்முகமாக, அந்தர்முக சமாராத்யா, மனசுக்குள்ள அந்தர்முகமா அவளை தியானம் பண்றது. அப்படி முடியுமா? முடியும்னா
அந்த மாதிரி மட்டும் நம்மளால முடிஞ்சு கொடுத்தோம்னா அதுதான் இருக்கிறதுலயே ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் உபாசனா. ஈஸியஸ்ட் ஃபார்ம். ரொம்ப எர்லியா பண்ணலாம், ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஈஸியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் உபாசனா. இந்த ஸ்தூல சூக்ஷ்ம பரம் யாகம் ஜபம் அந்தர்தியானம் இந்த மாதிரி எல்லாம் பண்றதையும் இப்படி எல்லாம் ஒரு 3 பிரிவை நாம பார்க்க போறோம். ஸ்தூல ரூபமா சூக்ஷ்ம ரூபமா? ஸ்தூல ரூபமானா ஸ்தோத்திர ரூபம். ஸ்தோத்திர ரூபமா இருக்கிறதுல ஸ்தூல ரூபமா இருக்கிறது தான் இப்போ மானச பூஜா. மனசுக்குள்ள வச்சுட்டு பண்றோம் திரிபுர சுந்தரி மானச பூஜா அப்படின்னாலும் ஸ்தோத்திர ரூபமா ஸ்தூல ரூபத்தில் இருக்கும் அந்த அம்பாளை மானச பூஜா மனசுக்குள்ள வச்சுட்டு நாம பண்ண போறோம். இதுதான் சக்கர பகவத் பாதாள் எழுதியிருக்கார். நமக்கு ஒரு ஸ்லோகத்திலையும் எப்படி எழுதியிருக்காருங்கிறதுக்கு ஒரு பிரமாணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு சின்ன ஒரு குட்டி கதை இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புறேன். நான் பூசலார் நாயனார தெரியாதவா கிடையாது. அவர் திருநின்ற ஊர்ல ஒரு மனக்கோவில் கட்டினார்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் அவர் மனசுக்குள்ள கோயில் கட்டினார்? மானச பூஜாவோட எஃபெக்டே இதை தெரிஞ்சுக்கிறதுனா கிடைக்கும். என்ன அவரும் பாவம் வெளியில எல்லாம் எல்லா இடத்துலயும் கலெக்ட் பண்ணி நல்லா செலவு பண்ணி ஈஸ்வரனுக்கு பெருசா பரமேஸ்வரனுக்கு கோவில் கட்டணும்னு நினைச்சார். பரமேஸ்வரனுக்கு அப்பேற்பட்ட கோவில் எல்லாம் கட்டுறதுக்கு இப்படி கட்டணும் அப்படி கட்டணும் எல்லாம் பண்ணிட்டு எல்லார்கிட்டையும் ஒத்துரா பண்ண முடியுமா? எல்லார்கிட்டையும் போய் டொனேஷன்லாம் 10 பேர்கிட்ட வாங்கினா தானே நம்ம கோவில் கட்ட முடியும். இதெல்லாம் யோசிக்கிறார். யோசிச்சு இதெல்லாம் பண்ணி பார்த்தார். ஒன்னும் அவருக்கு சரியா வரல. சரி, இது நம்மளால ஆகாத காரியம்ங்கிற ஒரு முடிவுக்கு விடுறாரு. அப்ப என்ன பண்றார்? எடுத்த காரியத்தை இப்ப நிறுத்துறதுக்கு அவருக்கு மனசு வருதா? இல்ல. அவருடைய ஆசை, பெரிய ஆவல் என்ன அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு கோவில் கட்டணும். அதுவும் எப்படி அவரு நினைச்ச மாதிரி ரொம்ப பெரிய லெவல்ல. அப்ப என்ன பண்ணாரா? சரி, நம்ம மனசுக்குள்ள பரமேஸ்வரனுக்கு கோவில் கட்டணும் நினைக்கிறார். கோவில் கட்டணும்னு நினைச்சவர் இந்த நிமிஷம் திடீர்னு நம்ம எல்லாம் நினைச்சா இந்த செகண்ட் கூட ஒரு கிடுகிடுன்னு ஒரு கோவிலை நிர்மாணம் பண்ணிட முடியும். மனசுக்குள்ள அப்படி டக்குன்னு ஒரு இடத்துல பகவானை உட்காத்தி வச்சிட முடியும். ஆனா அது ஒரு சில நிமிஷம் உட்காத்தி வச்சுட்டு நாம பாட்டுக்கு எழுந்து போயிடுவோம். அடுத்த நிமிஷம் மனசு வேற எங்கேயோ பறந்துன்னு போயிட்டே இருக்கும். ஆனால் இவர் கட்டின எப்படி கட்டினார் அப்படின்னா, இப்ப வெளியில நாம இருந்தோம்னா நாம என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது என்ன? அந்த கோவில் கட்டுறதுக்கு பிளான் வேணும்னா நம்ம யார்கிட்ட போனோம்? அதை கட்ட தெரிஞ்ச ஒரு ஆசாரி, ஸ்தபதி அப்படின்னு சொல்லுவோமா? கோவில்ன்ற இதுக்கு பொழுது இந்த பேர் ஸ்தபதி. அந்த ஸ்தபதி இருக்கிற இடத்துல தேடிட்டு நாம போவோம். மனசுக்குள்ள இவர் ஸ்தபதியை தேடினார். ஓதோருக்கு ஸ்தபதி வீடு போயிட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ள போனாரான்னா அதுதான் இல்லைங்கிறார். இதை யார் சொல்றாங்கிறதையும் பின்னாடி சொல்றேன். எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சம்பாஷணையே எங்க வருது அப்படின்னு பார்த்தேன்னா பெரிய புராணத்துல சேக்கிழார் எழுதியிருக்காரு. எடுத்து பெரிய புராணத்தை படிச்சு பார்த்தேன்னா தெரியும். இப்படி ஒரு சம்பாஷணை எந்த சம்பாஷணைன்னு பார்த்தா ஸ்தபதி வீட்டுக்கு நடக்கிறாராம் இவரு. ஸ்தபதி வீட்டுக்கு நடந்து இந்த பூசலா நாயனார் போய் பூசலார் அவர்கிட்ட இது கட்டுறதுக்கு எனக்கு இப்படி பிளான் வேணும், நான் இந்த மாதிரி கட்டணும், இப்படி எல்லாம் இருக்கணும், அது இந்த மாதிரி எல்லாம் வேணும்னு பிளான் போடுறாரு. ஒரு நாள்ல அது முடியுமானா முடியாது. திரும்ப நடக்கணும். அதுல கரெக்ஷன்ஸ் கொடுக்கணும். எல்லா கரெக்ஷனும் கொடுத்து எந்த எரரும் இல்லாம அதை பார்த்து இவருக்கு திருப்தி வரா மாதிரி ஒரு பிளான் போடுறதுக்கு எத்தனை நாள் ஆகுமோ அத்தனை நாள் மனசுக்குள்ளேயே நடந்தவர் பிளானை கையில வாங்கிட்டார். பிளானை வாங்கிட்டா அப்புறம் சிமெண்ட் வரணும், கட்டுமானத்துக்கு தேவையான எல்லா சாமான்களும் வரணும், அதுக்கு இடம் வேணும், அந்த இடத்துக்கு எல்லா வசதியும் இருக்கணும். கோவில் கட்டினா மட்டும் போராது, அதற்குரிய நீர்நிலை இருக்கணும், குளம் கட்டணும், இது கட்டணும், கோபுரம் கட்டணும், அதுக்கு வேண்டி இதெல்லாம் இருக்கு. ஒன்னையும் பாக்குற. அதுக்கு எவ்வளவு நாள் இருக்கோ, எத்தனை இடத்துக்கு போகணுமோ மனசுக்குள்ள நடந்து அதற்கு தேவையான அத்தனை நாட்களையும் எடுத்துட்டு அப்படி எழுதியிருக்கார் சேக்கிழார். எடுத்துட்டு கோவிலை கட்டி முடிச்சுட்டார். முடிச்ச பிறகு கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறார். கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறச்சே அதே டைம்ல ராஜசிம்ம பல்லவன் கைலாசநாதர் கோவில காஞ்சிபுரத்துல கட்டியிருக்கான். அவனும் பூசலார் தன் மனக்கோவிலை கட்டி என்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நாள் குறிக்கிறாரோ அதே நாள் அவனும் குறிச்சிருக்கான் இந்த ராஜா. உடனே என்ன பண்ணிட்டாரு பகவான்? பரமேஸ்வரன் போனார், இந்த ராஜாவோட கனவுல போனார். அப்பா, அவனோட இடத்துக்கு நான் வர முடியாது, நாளைக்கு பூசலார் கோவில் கட்டியிருக்காரு, அங்க
அங்க போனோம், நான் திருநின்ற ஊருக்கு, அங்க கும்பாபிஷேகம் பண்றாரு அவர், அங்கதான்ப்பா போறேன்னு சொல்லிட்டாரு. எழுந்து உட்கார்ந்துட்டான் ராஜா. இதனால இது நாம பார்த்து பார்த்து இப்படி கோவில் கட்டியிருக்கோம், இது நாள் வரைக்கும் திருநின்ற ஊர்ல ஒரு கோவில் கட்டுறாங்கிற செய்தியே நம்ம காதுக்கு வரவே இல்லையே. திடீர்னு இன்னைக்கு பரமேஸ்வரன் வந்து அங்க போறேன்னு சொல்லி கனவுல சொல்றாரே, இது நிஜமா கனவா? அவனுக்கு முதல்ல அந்த டவுட். இல்ல பரமேஸ்வரன் சொன்னா சரியாதான் இருக்கும்னு அடுத்தது, யார் அது? நம்மளை விட அப்படி வசதியா நாம வச்ச நாள்ல இங்க வராத பரமேஸ்வரன் அங்க போறேன்னு சொல்ற அளவுக்கு அப்படி கட்டின கோவில் எங்க இருக்கு? யார் அது? அதை போய் பார்த்தே ஆகணும். அது எப்பேற்பட்ட கோவில்? இதை விட அது வசதியா? இப்ப வந்துதான் கொஞ்சம் கர்வம். இது பரமேஸ்வரனோட லீலையும் கூட. கர்வம் கொஞ்சம் ஏந்துக்கிறது இந்த ராஜாக்கு. கூடவே இவன் என்ன நினைச்சான், அந்த கோவில் கட்டி முடிச்ச உடனே அப்படியே ரொம்ப பெருமிதம் தாங்கல ராஜாக்கு. தாங்க முடியாது. இந்த பல்லவன் என்ன பண்ணான், இந்த கைலாசநாதர் கோவிலை பார்த்தான், ரசிக்கிறான், ரசிச்சு ரசிச்சு பெருமிதப்படுறான், கண்ணால ஜலம் விடுறான். பரமேஸ்வரா எப்படி நினைக்கணும், பரமேஸ்வரா நீ இங்க உட்கார்ந்துட்டியானா இன்னும் என்ன அழகா இருக்கும்னு தெரியணுமா வேண்டாமா, நீ எப்படி இருப்ப தெரியுமா பரமேஸ்வரா அப்படின்னு அப்படி நினைக்காமல், கைலாசத்துல உனக்கு இடம் இல்லைன்னா கூட என் இடத்துல உனக்கு நான் இடம் வச்சிருக்கேன் பாருன்னு நானும். அப்படி ஒரு செகண்ட் நினைச்ச மாத்திரத்துல இவனுக்கு நான் என்னும் கர்வமும் இவங்கிட்ட அதிகமாயிருக்குன்னு பரமேஸ்வரனுக்கு தெரியாதா? எங்க யார் என்ன பேசுறா, என்ன நினைக்கிறா, எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியாது இல்லை. அதை நினைச்ச உடனே இவனுக்கு ஒரு லெசன் எப்படியாவது டீச் பண்ணணும். இவன் பண்ணின கைங்கரியத்துல எல்லாம் எந்த விதத்திலையும் குறவில்லை பல்லவன். அவன் எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணினான். அப்போ இவன் என்ன பண்ணினா, எங்க கோவில் திருநின்ற ஊர்லன்னு வந்து தேடி, இப்படி தேடி 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 பார்த்ததுக்கு பிறகு தெரிகிறது அவன் மனசுக்குள்ள கோவில் கட்டியிருக்கான். அப்பேற்பட்ட ஒரு கோவில், அதனுடைய தாற்பயம் என்ன, அது எப்படி எல்லாம் வந்ததுன்னு அப்ப புரிஞ்சுட்டான் ராஜாங்கிறது வரலாறு. அதாவது மானசீக பூஜா அப்படின்னும் பொழுது மானசீகமாக செய்யக்கூடிய, நம்மளது என்னோடதுன்னு இல்லாம மனசுல எந்தவித இதுவும் இல்லாம மனசுக்குள்ள அவரை நிறுத்தி செய்யக்கூடியதற்கு எவ்வளவு எஃபெக்ட் அப்படிங்கிறது சொல்றது. சர்வ வியாபியா இருக்கக்கூடியவன் பகவான் தானே. இன்னொருத்தன் தலைமையில போய் நான் அவன் மன கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு சொன்னானே, அந்த அளவுக்கு அதுக்கு மகிமை ஜாஸ்தி அப்படிங்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பகவானுக்கு தெரியும் யார் வசதி, எதுக்கு வேல்யூ ஜாஸ்தின்னு, அந்த பரமேஸ்வரனுக்கு தெரியும். அப்ப மனசளவுல உணர்ந்து பண்ணக்கூடிய எந்த விஷயத்துக்குமே அவ்வளவு எஃபெக்ட். அதனால இந்த மானச பூஜாங்கிறது 128 ஸ்லோகம் இருக்கு. இருந்தாலும் மனசால ஒவ்வொன்னையும் பார்த்து 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 எப்படி அந்த பூஜையை பண்றார். இப்போ பகவத் பாதாள் எப்படி பண்றார் அப்படின்னா, இப்ப அம்பாளை அதே மாதிரி மனசுல உட்கார வைக்கணும். எப்படி உட்கார வைக்கணும், சும்மா கூட்டிட்டு வந்து அவளை உட்கார வைக்க முடியாது. அதனால அவர் எப்படி சொல்றார், இவர் எப்படி இந்த பூசலார நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இங்க பகவத் பாதாள என்ன பண்றாரு அப்படின்னா, சுதா சாகரம், முதல்ல சாகரம், அப்பேற்பட்ட சாகரம், அல 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 அலையா சாகரம், சாகரம், அந்த சாகரம் மனசுக்குள்ள இப்ப இருக்கு. அப்படியே அலை அடிச்சுண்டு அப்படியே தெளிவா இருக்கு, அப்படியே பிரமாதம். அதற்குள் ஒரு தீபம், என்ன தீபம், மணி தீபம். அதுக்குள்ளதானே அம்பாள் இருக்கா, ஒரு பிந்து வடிவத்தில். அந்த இடத்துல ஒரு பிந்து, அந்த பிந்துவினுடைய மேல இது சித் அக்னி குண்ட சம்போதா, பார்த்தமா இல்லையா, படிச்சுமா இல்லையா? அதுதான் அந்த சாகரத்துக்கு போய் மணி தீபத்துல இருக்கக்கூடிய அம்பாளை அதுக்குள்ள உக்காந்துக்கிறார். அப்படி பாக்குறாரு. நான் ஒரு லைன்ல சொல்லிட்டேன், அப்படி எப்படி எல்லாம் பார்க்க போறாரு அப்படிங்கிறதுதான் இந்த ஸ்லோகங்கள்ல வரப்போறது. இத்தனோண்டி நம்மெல்லாம் வீட்டுல வச்சுட்டு இருக்கோம், நம்ம பூஜை ரூம் சின்னதா இருக்கு. இன்னும் சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா இத்தனோண்டி ஷெல்ஃப். ஏன் இதுக்குள்ளேயே நம்ம பார்க்கணும், அதுக்குள்ளேயே ஏன் அம்பாளை பார்க்கணும்? மனசுக்குள்ளே எவ்வளவு பெருசு கோவில் கட்டலாம். இந்த மனம் இருக்கிற இவ்வளோ இடம் பூரா அவிழ்த்துதானே, அந்த இடத்துல எவ்வளவு பெருசு நம்ம பண்ணலாம். அதுக்குள்ள ஒரு சாகரம், அதுக்குள்ள ஒரு மணி தீபம், அங்க எவ்வளவு சூரிய சந்திராதிகள் நட்சத்திரங்களின் கூட்டம், மயில்கள் குயில்கள் கூவுறது, வண்டு ரீங்காரம் அடிக்கிறது, அத்தனை புஷ்பத்தின் வாசனை, தந்தன மரம் அதோட வாசனை, இத்தனையும் ஒண்ணா கற்பனையை பண்ணி 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 உள்ளுக்குள்ள அவ்வளோத்தையும் கொண்டு வர, ரசிச்சு ரசிச்சு எல்லாம் பண்ணி பார்க்கலாமேன்னு அந்த உபச்சாரம் எப்படி பண்ணணும்னு நமக்கு ஒரு ஸ்லோகத்திலையும் அவர் சொல்றார். அந்த திரிபுர சுந்தரி சக்தி, பராசக்தி, திரிபுரா, திரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி, கடைசியில் காமாட்சியும் திரிபுர சுந்தரியே அப்படின்னு சொல்றா. அந்த திரிபுர சுந்தரிக்கு இதுதான் அவளுக்காக நான் எடுத்துட்டு இருந்த ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஸ்ரீ மாத்ரே நமஹ.